ஹல்லேலூயா. அதுல இந்த நாளிலும் கூட நம்ம மத்தியில தேவ செய்தி கொடுப்பதற்காக பிராங்கில் பிரதர் நம்ம ரயில்ல வந்திருக்காங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை பிரதருக்கு நம்ம குழுவின் சார்பாக சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த வருடத்துல இன்னும் மென்மேலும் அவருடைய ஊழியங்களை அவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாளில கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியா நம்ம ஜெபத்தோடு கூட காத்திருப்போம். நாளைக்கு ஒரு நல்ல மன்னாவினாலே கர்த்தர் நம்மை போஷித்து நடத்துவாராக. ஆமீன். பிரைஸ் லாங் பிரதர். Praise Lord, praise Lord, sister. Praise Lord, brother. Amen. Happy New Year. 2025 வருட புத்தாண்டு வாழ்த்துக்கள். Amen. Thank you. Amen. 2025 புத்தாண்டு வாழ்த்துக்கள். Amen. கடந்த ஆண்டு முழுவதும் கண்மணி போல பாதுகாத்தவன் ஆமென். இந்த புதிய ஆண்டுல ஆண்டவன் நம்மளை கொண்டு வந்திருப்பதற்கு ஒரு பெரிய முகாந்திரம் உண்டு. Amen. ஆமென். Hallelujah. அவர் நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். 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 ஆனா நம்ம எப்படி இருக்கணுமா? பயப்படாதபடி, செய்யாதபடி விசுவாசத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறாங்க ஆவலுடன் எதிர்பார்க்க வேண்டும். ஆமென். 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 கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய ஆண்டை தந்தீரே நன்றி ராஜா, புதிய ஆண்டை தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, சோர்ந்து போன நேரமெல்லாம் தேற்றினீரே, இதுவரை தாங்கினீரே, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா. 1000 நாவுகள் இருந்தாலும் அவரை துதிக்க போதாது. நாம் சோர்ந்து போன நேரமெல்லாம் அவர் நம்மோடு இல்லைன்னா நம்ம தொடர்பு பலப்பட்டிருக்கவே முடியாது. வார்த்தை அனுப்பி நம்மளை பலப்படுத்துகிறார். அவர்தான் தேவனாயிருக்கிறார், வார்த்தையாகிய தேவன். அல்லேலூயா. நம்மளை பலப்படுத்துகிற ஒரு பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. பலத்தின் மேல் பலனடை செய்து காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தினாலே நம்மளை இடை கட்டி வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்தபடினாலே நன்றி செலுத்துவோம். காற்றையும் காணவில்லை, மழையும் பார்க்கல, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரம்பி ஓட செய்தார். ஒன்றுமில்லாமல் இருக்கிறதுல சகலத்தை செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைப்பது தடைபடாது. நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார். அதன் வழியாய் நேர் வழியாய் நடத்தி செல்கிறார். நாம் அறியாதபடினாலே கலங்குகிறோம், என்ன ஆகுமோ என்று சொல்லி. ஆனா இதோ காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். உதிக்கிற உன்னுடைய இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். காரணம், உன் ஒளி வந்து விட்டது. யார் அந்த ஒளி? மகிமையின் ராஜா. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்கும் போது யாருக்கும் பயன் இல்லை. அதை வீட்டின் தண்டின் மேல் வைக்கும் போது வீடு முழுவதும் வெளிச்சமா இருக்கும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமிட்டு போனால் எதனால் சாரமாக்கப்படும்?
வெளியிலே கொட்டுவதற்கும் ஜனங்களால் மிதிக்கப்படுவதற்குமே ஆகும். அதே உப்புல சாரம் இருக்குமானா ஒரு பானை சோத்துல கொஞ்சோட உப்பு போட்ட போதும் முழு சோறும் சுவை உள்ளதாய் மாறும். அந்த சாரம் கர்த்தருடைய மகிமை வெளிச்சம் அந்த சுவை நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னா நம்மை கொண்டு கர்த்தர் மகிமை அடைய முடியும். அநேருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற முடியும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்றார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசு ஏற்றுக்கொண்டவர்களுக்குள்ள அந்த ஒளி வந்தது. ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர் எழுந்து நிற்கும் போது மலை மேலுள்ள பட்டணமாய் வழி தெரியாதிருக்கிறவர்களுக்கு வழிகாட்டியாய் இருள் இருக்க ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சமாய் ஆண்டவர் நம் மூலம் மகிமைப்பட முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே அவர் பலன் கொடுக்கிறார், சத்துவத்தை கொடுக்கிறார், திடப்படுத்துகிறார், போரடிக்கும் கருவியாக நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த உலகம் ஒரு பெரிய இருளை நோக்கி சென்று கொண்டிருக்குது. நீங்கள் பார்க்கிற இந்த சூரியன் ஒளி கொடுக்காது, சந்திரன் உனக்கு ஒளி கொடுக்காது. கர்த்தரோ நித்திய வெளிச்சமா இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல எங்கும் யுத்தங்களும் கொள்ளை நோய்களும் கடைசி நாட்கள்ல கேள்விப்படும் போது அந்த ஒளியை பெற்றவர்கள் பயப்படாதபடி கலங்காதபடி இருப்பாங்க. அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒளி அநேக ராஜாக்கள் அவர்கள் முன்பாக நடந்து வர செய்யும். அல்லேலூயா. துன்பத்தை கண்ட வண்ணங்களுக்கு சரியாய் நம்மளை மகிழ்ச்சியாக்குறவர். அல்லேலூயா. இதெல்லாமோ என்னை காப்பாற்றும் என்று சொல்லி நம்பி இருக்கிறவர்கள் அந்த நம்பிக்கை இழந்து நிற்கும் போது, தடுமாறி நிற்கும் போது அவர்களுக்கு முன்பாக மலை மேல் உள்ள ஒரு பட்டணமாக, ஒரு கலங்கரை விளக்காக, வழி தெரியாத தத்தளிக்கிற ஒரு படகுக்கு வழிகாட்டியாக கர்த்தர் நம் மூலமாக மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா. உலகமும் உலகத்துல எல்லாம் பலனற்று ஒளிந்து போகும். கர்த்தருடைய வார்த்தையோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை ஆண்டவர் நமக்கு அனுப்பி நம்மை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். நீ பயப்படாதே. உலகத்தின் முடிவு பர்யந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை அழைத்தவர், நான் உன்னை தெரிந்து கொண்டவர். நான் உன்னை அழைத்தவர், நான் உன்னை பலப்படுத்தி. எப்படி பலப்படுத்தி? உன்னதமானுடைய தேவனுடைய பலன் உன்மேல் நிலவிடும். உனக்குலிருந்து உதிக்கிறது உலகத்தை ரட்சிக்கும். அல்லேலூயா. உன்னதமானுடைய பலன் ஆதி அப்போஸ்தலர் மீது வந்தது. அவர்கள் பலன் அடைந்தார்கள். இஸ்ரவேலும் யூதேலும் சமாரிலும் உலகமெங்கும் சாட்சிகளாக இருந்தார்கள். அந்த உன்னதமான பலன் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். உன் பாதம் கல்லில் இடும்போது தூதர்கள் உன்னை ஏந்திக் கொள்வார்கள். நான் உன்னை தாங்கினேன், ஏந்தினேன், தப்புவித்தேன். அல்லேலூயா. நான் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. நாம்
முதிர் வயதாகும் போது ஆண்டவர் நம்மை தாங்குகிறார். ஆமென். நம்முடைய கரங்களை பிடித்து வழி நடத்துகிறார். ஆமென். தோளில் சுமந்து நம்மளை வழி நடத்துகிறார். நம்மளை தேற்றுகிறார், ஆற்றுகிறார், பலப்படுத்துகிறார். ம். அவருடைய கரம் நீதி செய்கிற கரமா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அல்லேலூயா. இந்த வருடத்துல வாக்குத்தத்தமாக, நீ பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. கடந்த ஆண்டு நான் வள்ளியூர்ல புது வருட ஆராதனை அழைக்கப்பட்டிருந்தேன். ஆண்டவர் ஏசாயா 44வது அதிகாரத்துல, இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள், உருவாக்கினவரும் நான் உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினவரும் உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார். துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனை பயப்படாதே. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படித்தான் நடத்தினார். ஆமென். தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. இல்லை. ஆமென். வருடம் மறைவிடமாய் நம்மளை போஷிக்கிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது, ஐயோ பின்னால துரத்துறாங்களே, பார்வோன் ரதத்தோட குதிரையோட வரான, பெரிய பெரிய ஆயுதத்தோட வரானான்னு பயம். எழுத்தால செங்கடல். ஆனா அந்த செங்கடலையும் பிளந்து வழி நடத்துகிற தேவன் நமக்குள்ள இருக்கிறார் என்பதை அறியாதிருந்தார்கள். ஆமென். பெரிய வனாந்தரம் தான், ஆனாலும் அந்த வனாந்தரத்துல நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றி காடைகளை விழ செய்து நம்மளை போஷித்து காண்டாமிருது ஒத்த பலத்தை கொடுக்கிற தேவன் நமக்குள்ள உண்டென்று அவர்கள் அறியாது முறுமுறுத்தார்கள். ஆமென். என் தாகம் தீர்க்கப்பட இந்த கசப்பு தண்ணீரை மதுரமாக்க முடியும், இந்த கண் மலையிலிருந்து கூட எனக்கு தண்ணீரை கொடுக்க முடியுங்கிறதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். எப்பேற்பட்ட பெரிய சுவர் தடை கற்களாய் எரிகோ கோட்டையை நின்றாலும் உடைத்து போடுகிற தேவன் நமக்கு உண்டென்று அறியாதிருந்தார்கள். ஆமென். ஆகவே முறுமுறுத்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் துவங்கி இருக்கிறார் என்று சொன்னா, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே நம்மளை அல்லேலூயா. பார்த்து இந்த வருடத்துல சொல்லுகிறார், நீ பயப்படாதே, கடந்த ஆண்டை பார்த்து இந்த ஆண்டு அவன் நடத்துவேன். நடத்துவார். ஆமென். ஆமென். ஏசாயா 41:8 நீங்க 21 வசனங்களை படிக்கலாம். தெரிந்து கொண்ட என் யாக்கோபே, தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, படிக்கா, நான் பூமியின் கடையாந்தங்களிலிருந்து உன்னை எடுத்து அது எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். படிக்கா. 41வது அதிகாரம் 41 நீ பயப்படாதே, 10. நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உண்மையில் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள், உன்னோடைய வழக்காடியவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடைய போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தமணின மனுஷன் ஒன்றுமில்லாமல் பொருள் ஆவார்கள். உன் தேவனா இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணிக்கிறேன் என்று சொல்லுகிறேன். படிக்குதா? பயப்படாதே. 41 ஏசாயா 41 41 அப்படியா? இஸ்ரவேலின் சிறுகூட்டமே பயப்படாதே, நானுக்கு துணிக்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் இருக்கிறார். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை பெரிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். திரும்பவும்
புல்லும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகி நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகி நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடைகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்கில் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தில் தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தியும் மரங்களையும் மிருது செடிகளையும் ஒழிவு மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வார்த்தைகளை ஆண்டு கொடுத்துக்கிட்டு பாருங்க. நீ பயப்படாதே என்று சொல்ற ஜனத்தை பார்த்து நம்மை பார்த்து ஏன் சொல்றாரா? நீ என் தாசன், இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆபிரகாம் ஈசாக்குடைய சந்ததியா இருக்கிறோம், ஆவிக்குரிய சந்ததியா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் புறஜாதியாக நம்மை தெரிந்து கொண்டார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என் தாசன். நான் பூமியின் கடையாந்தங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சியம் அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோட வாக்குவாதம் பண்ணி வழக்காடுகிறவர்கள், உன் மேல எரிச்சலாய் இருக்கிறவங்க வெட்கி இலட்சி அடைவார்கள். உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்ப. உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். காரணம், உன் தேவனாய் கர்த்தராகிய நான் உன் வலதை கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யுத்தத்துல ஆண்டவர் நம்ம கூட இருந்தா என்ன நடக்கும்? நான் ஒத்தையிலே போய் யுத்தம் பண்ண போறேன், அது எவ்வளவு பெரிய சத்துவா இருக்கட்டும், கர்த்தர் எனக்கு துணையா நிக்கிறாருன்னா நான் ஏன் பயப்படணும்? யாக்கோபுனும் திருப்பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரமாக்குவேன். நம்மள என்ன பண்றாரா? மிக்சி கிரைண்டர்ல நம்ம போட்டோம்னா எப்படி உடைக்கும்? பெரிய தேங்காவெல்லாம் பவுடர் ஆக்கிறது. அது போல பெரிய பெரிய கற்கள், மலை போன்ற இருக்கிற பிரச்சனைகளை பவுடரா மாத்தும்படியா. அல்லேலூயா. ஒரு பெரிய கேன்சர் கட்டினா நீ கைய வச்சா போதும், அந்த கேன்சர் அப்படியே ஓடும், மறையும். அல்லேலூயா. பலவேனை பிடிச்சி சப்பானை பிடிச்சி தூக்குனா அண்ணன் நடக்க வச்சுப்பார். அல்லேலூயா. இதோ போர் அடிக்கிறதுக்கு உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரமாக்குவேன். இயந்திரம் போல. அல்லேலூயா. நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாய் ஆக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அல்லேலூயா. அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள் களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தத்துக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். நமக்கு மெயினா கொடுக்கப்பட்ட அழைப்பு என்னது? கர்த்தருக்குள் பயந்து மகிழ்ந்திருப்பதே நமக்கு பலன். நீதிமானோ பாடி மகிழ்கிறான். இயேசுவால் மீட்கப்பட்ட ஜனம் பாடி மகிழக்கூடிய ஜனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்குள் களி கூர்ந்து, உலகத்துல இருக்கிற மேன்மைகளை கொண்டு களி கூறுறது வேற,
கர்த்தருக்குள்ள களி கூறுவது வேற. இஸ்ரவேலின் பரிசுத்தமுள்ள ஒரு பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாய். இஸ்ரவேல்ல ஒரு தெய்வம் உண்டு, அவர் பெரியவர். இந்த ஜனம் ஆராதிக்கிற ஒரு தெய்வம் உண்டு, அவர் பெரியவர் என்று சொல்லி புறஜாதிகள் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அவங்க நம்ம நம்ம சாதாரணமா தெரியலாம், ஆனா நமக்குள்ள ஒருவர் உண்டு, அவர் அசாதாரணமானவர். அல்லேலூயா. சிறுமியும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது அந்த வனாந்தரத்துல கூட ஆண்டவர் கைவிடாமல் நமக்கு நல்ல தெளிவான தண்ணீரை கொடுக்க வல்லமையுள்ளவர் உண்டு. உயர்ந்த மேடு ஆறுகளையும் பள்ளதங்களின் நடுவே ஊற்றுகளை திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர் கேணியாகியுமாக்கி. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியாக நம்மளை கனி கொடுக்கிற ஒரு புஷ்டியான மரத்தை போல ஒளிவு மரங்களை நட்டு, அல்லேலூயா, அப்படி நம்மளை மகிமைப்பட செய்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய கரம் அதை செய்ததென்று இதெல்லாம் எப்படியாச்சு? கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்று யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். அல்லேலூயா. இவங்களுக்குள்ள ஒரு தெய்வம் உண்டு, அந்த தெய்வம் இவங்களை எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டார் என்று சொல்லி அல்லேலூயா சிந்தித்து அவர்கள் அறிவார்கள். உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். இவ்வளவு பெரிய ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறேங்கிறாரு, கூட இருப்பேங்கிறாரு, பயப்படாதேங்கிறாரு, செய்யாதேங்கிறாரு, நான் உன் தேவன் என்று சொல்றாரு. நீ என்னோட ஆபிரகாமின் என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்றார். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? இதுவரை நடத்தினவர் இன்னும் நடத்த வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதியாகமம் 26வது அதிகாரம் அந்த அதிகாரத்துல முழுவதும் நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஈசாக்கு என்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் வாழ்ந்த நாட்கள்ல பஞ்சம், தேசம் முழுவதும் பஞ்சம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாக்கி, அல்லேலூயா, ஆபிரகாமுக்கு தரிசனமாக்கி, அல்லேலூயா, ஆண்டவர் உன்னை ஆஸ்வதிப்பேன்னு சொல்றார். அவன் சந்ததியை ஆஸ்வதிப்பேன்னு சொல்றார். ஆனா அவனுக்கு வந்ததோ நிறைய தடைகள். 12ஆம் வசனத்துல ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இத பார்த்தோன்னே 14ஆம் வசனத்துல கடைசியில பாருங்க, பெலிஸ்டர் அவன் மேல் பொறாமை கொண்டு. அல்லேலூயா. 16ஆம் வசனத்துல அமலேக்கு ஈசாக்கு நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடும், எங்களை பார்க்க நீ பலத்தவனா இருக்கிறான்னு சொல்லி விரட்டுறாங்க. சொந்த குடும்பத்துல உங்களை விரட்டுவாங்க. நீங்க விருத்தியாகி வர வர பெரியவன் ஆகும் போது நம்மளை நேசித்தவர்கள் நமக்கு பகைஞராய் மாற முடியும். பொறாமை கொண்டு. அதுக்கப்புறம் ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு 17ஆம் வசனத்துல ஒரு கூடாரம் போட்டு அங்கே என் தாசனாகிய என் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களை வெட்டின துறவ தோன்றான், வேலை செய்யறான்.
ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கில வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் வந்துட்டாங்க. இந்த தண்ணீர் எங்களுடையது. ஒருத்தர் தோண்டி அதுல ஒரு ஆசுவாத்த செழிப்பை பார்க்கும்போது வாக்குவாதம் வந்துருது. வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. அங்க ஹalleluya. இப்படி பிரச்சனை இருக்க, இங்கேயும் உங்களுக்காங்களே, என்ன செய்ய? வாக்குவாதம் பண்றாங்களே, என்ன செய்யன்னு சொல்லி அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் 22ஆம் வசனத்தை பாருங்க. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நம் தேசத்தில் பழகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஆமென். 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 அல்லேலூயா. அப்போ ஹalleluya. நம்மளுடைய பிரயாசத்தை நம்ம பண்ணும்போது, அது ஊழியமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், பலவிதமான காரியங்கள் இருந்தாலும் தடைகள் வருகிறது. பஞ்ச காலம்தான். எல்லாரும் பஞ்சத்துல இருக்கும்போது அழைக்கப்பட்ட வாக்குத்தத்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது. ஆமென். ஆனாலும் வாக்குவாதம் உண்டாகிறது. ஏசைக்கு வருது, சித்தனா வருது, பெலிஸ்து வர்றாங்க. அல்லேலூயா. ஹalleluya. பொறாமை கொள்றாங்க. நம்மை நேசித்த ஜனங்களே நம்ம துரத்துவாங்க. ஆனாலும் அவன் தோன்றதை விடவே இல்லை. ஆமென். அவன் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பத விடவே இல்லை. அவனுக்குன்னு உள்ள ஆசுவாத்தை, இதோ சூரியன் உனக்கு அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் உனக்கு ஒளி கொடுப்பதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும். ஏசாயா 60ஆம் அதிகாரத்தை கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்கள்ல எது இருக்குதோ இல்லையோ, வெளிச்சம் கொடுக்குதோ கொடுக்கலையோ, ஆமென். எந்த சூழ்நிலை இருந்தாலும் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவரா இருக்கிறார். காரணம் என்ன? காரணம் என்ன? நான் கூட இருக்கிறேன். பயப்படாதே. 24ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றான். ஆமென். ஹalleluya. ஆண்டவர் ஈசாக்கை ஏன் நினைவு கூறுகிறார்? ஆபிரகாமுடைய பிள்ளை, நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய ஆபிரகாமுடைய பிள்ளையாக நாம் ஈசாக்காக இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் ஈசாயால நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? என் சிநேகிதன் ஆகிய ஆபிரகாமின் சந்ததியே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நீ பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை போரடிக்கும் இயந்திரமாக மாற்றுவேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோபு என்னும் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நீயோ கர்த்தருக்குள் களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டு இருப்பான் என்று சொல்கிறார். அல்லேலூயா. 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 ஹalleluya. அப்பொழுது அந்த ஆதியாகமம் 26ல 26, 27 படிங்க. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்தது என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். எப்பொழுது வந்தார்கள்? அவனுடைய வளர்ச்சியை பார்த்து, அவனோடு இருக்கிற ஆண்டவரை பார்த்ததுக்கு அப்புறம், இவனோட மேன்மைக்கு முன்னால இவனை பொறாமை கொண்டாலும் சரி, இவனை அமுக்குனாலும் சரி, இவனை ஒழித்து விட நினைச்சாலும் சரி முடியவே முடியாது. அவனுக்குள்ள இஸ்ரவேலிலே ஒரு தெய்வம் உண்டு, அவர் சர்வ வல்லமுள்ள தெய்வம் என்பதை அறிந்து கொண்டார்கள். பொறாமை கொண்டவர்கள், அந்நியர்கள், பகைத்தவர்கள், வாக்குவாதம் பண்ணினவர்கள் அறிந்து கொண்டார்கள். அப்பொழுது அவன்லாம் எப்படி வராங்க? ஈசாக்கு அவர்களை நோக்கி, நீங்க ஏன் வரீங்கப்பா? 26 பாருங்க. அமலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் கேராரில் இருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். தூரத்துல இருந்து வராங்க. யார்கிட்ட வந்து ஃப்ரெண்ட் ஆக முடியும்?
ஈசாக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆக முடியும். ஆனா ஈசாக் கேட்க அவர்களுக்கு, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நியாயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆமென். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல. இவனை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டான்னு என்ன பாடு, என்ன உபத்திரம், எவ்வளவு வாக்குவாதம், எவ்வளவு பொறாமை. உம்மோட உடன்படிக்கை கொண்டு நீ கர்த்தருடைய ஆஸ்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். ஆமென். அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் ஆணையிட்டுக் கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தில் போய்விட்டார்கள். எதுக்கு வந்தாங்க? மறுபடியும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை புதுப்பித்துக் கொள்ளுவோம். இதுதான் அந்த வருஷத்துல நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். அல்லேலூயா. இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். அல்லேலூயா. ஈசாக்கோடு வாக்குவாதம் பண்ணவங்க என்ன ஆனாங்க? ஏதாவது முடிஞ்சுதா? எரிச்சல் ஆனவங்க, பொறாமையானவங்க ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? ஒண்ணும் பண்ண முடியல. அவரோட போராடினவங்க என்ன இருந்தாங்க? அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் அறிந்து கொண்டார்கள், இவர்களுக்குள்ள தேவன் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. டாக்டர் ஏசாயா 43:1 பாக்குறோம். யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியிலே நடக்கும் போதும் அக்கினி ஜுவாலை கூட உன் பேர்ல பெற்றாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 5ஆம் வசனம் சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். அல்லேலூயா. ஆகவே மறுபடியும் ஆண்டவர் நமக்கு சொல்றது, நீ பயப்படாதே. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் நம்மளை பார்த்து ஆண்டவர் பயப்படாதுன்னு சொல்றாரு? ஏன் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதேன்னு? எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல 30:10 சொல்லுகிறது, ஆகையால் என் தாசனாகி யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி நம்மை சுகித்திருக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். தாவீது சாதாரண ஆளுதான், ஆனா ஆண்டவர் தாவீதை எப்படி சுகித்திருக்க பண்ணினார்? அற்பமா காணப்பட்டான், சொந்த குடும்பத்தாரால அற்பமா காணப்பட்டான், யாருமே அவனை மதிக்கல. ஆனா தேவன் அவனை ஏன் மதிச்சார்? தேவன் ஏன் தாவீதை ஆசீர்வதித்தார்? அவன் உருவத்தை பார்த்தா இல்ல, அவனுடைய அழகை பார்த்தா நல்லா ஆடு மேய்க்கிறான்னு சொல்லியா? இல்ல, அவன் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தத்துக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருந்தான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்கிறாய், ஏன் தேய்க்கிறாய், நான் நம்புது அவராலே நடக்கும்னு சொல்லி அவருக்குள்ள மகிழ்ந்திருந்தான். சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, வனாந்தரம் தான் வாழ்க்கை, ஆனாலும் கர்த்தருக்குள் களி கூர்ந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. அவனை பார்த்து 2 சாமுவேல் 9:7 இருக்குது. தாவீது, அல்லேலூயா, தாவீது மற்றவங்களை பார்த்து சொல்றான். யாரு? அவனுடைய சவுலோட பையனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான்.
என்றான். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இந்த நாள்ல நம்ம பார்த்து சொல்றாரு, உன் பக்கத்துல 1000 பேரும் வலது பக்கத்தில் 16 பேர் விழுந்தா உன்னை அணுகாது, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்ப்பார். சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது போல சூழ்நிலைகள், உலக செய்திகள், அங்க கொரோனா வருது, இங்க வைரஸ் வருது, அது வருது, இது வருது, எது வேணாலும் வந்துட்டு போட்டோம். அல்லேலூயா. நீ பயப்படாதே. இல்ல உன் பக்கத்து வீட்டுக்காரன் ஐஸ்வர்யவனாகி அவன் வீட்டுல மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே. அல்லேலூயா. அது உனக்குள்ள ஆசீர்வாதம் மகிமை வேற, அதுக்கு முன்னால எல்லாமே நிக்க முடியாது. அல்லேலூயா. எது உண்மையான ஆசீர்வாதம்? கர்த்தர் ஒருத்தனுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கணும்னா அது அருள், அந்த அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு பலன் கொடுக்கறது கர்த்தர். உன் வீடு நிறைய ஆஸ்தி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், அதை அனுபவிக்கிறதுக்கு உனக்கு பலன் கொடுக்கணுமே, அது கர்த்தர். அல்லேலூயா. ஆகவேதான் சங்கீதம் 49:16 ஒருவன் ஐஸ்வர்யவனாகி அவன் வீட்டில் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அநேக வார்த்தைகள் இருக்குது, ஒவ்வொன்றை குறித்தும் அரை மணி நேரம் பேசலாம். நீ பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கேன். ஆபிரகாமோடு இருந்தவர் உன்னோடு இருக்கிறார். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி. அது எந்த பலன்? உன்னதமானுடைய பலன், ஆவியானுடைய பலன். என்னென்ன பண்ணும்? எப்படி ஆண்டவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் போது வானத்திலிருந்து புறாவை போல் ஆவியானவர் இறங்கி அந்த பலத்தால வனாந்தரத்துல பலவிதமான சோதனைகளை எப்படி ஜெயித்தார்? அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்யும் போது எப்படி தேவதூதன் இறங்கி வந்து அவரை தேற்றினான், பலப்படுத்தினான். அல்லேலூயா. அப்படியாக ஆண்டவர் நம்மளை சமயத்துக்கு ஏற்ற உன்னத பலத்தால் இடைக்கட்டி நமக்கு சகாயம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மளை தாங்குகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. இப்படி அநேக காரியங்களை குறித்து நாள் முழுவதும் நம்ம பேசலாம். கர்த்தர் அப்படிப்பட்ட தேவனா இருக்கிற ஒரே வசனம் தான், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி. அல்லேலூயா. உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உனக்கு தாங்குவேன் என்று சொல்லி இந்த வருடத்தின் வாக்குத்தத்தமாக நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். என் பலன் எதற்குமே அஞ்சிடே, கர்த்தரே என் பலன் எதற்குமே அஞ்சிடே, செய்யும் தோட்டக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோற்றம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் தோற்றம். அல்லேலூயா. இந்த பாடலை படித்துக் கொண்டே இருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தைகள் உங்க உள்ளத்தை பேசிக்கொண்டே இருக்கட்டும். இந்த வருடத்துல கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்கிறத நம்முடைய கண்கள் காணும். அல்லேலூயா. அவர் பெரியவர். அல்லேலூயா. சர்வ வல்லமுள்ளவர், வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் கொடுத்தவர், உண்மை உள்ளவர். ஆண்டவர் நம்மளை கொண்டு செய்கிற காரியம் போரடிக்கும் கருவியாக, புதிதும் கூர்மையான இயந்திரமாக. அல்லேலூயா. பெரிய பெரிய பிரச்சனைகளை பனி போல மாற்றுகிற அந்த மகிமை நமக்குள்ள இருக்கும்போது மலைகள் மெழுகு போல உருகும். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கும் பெரியவர், 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 பெரியவர். அப்படிப்பட்ட பெரியவராய் இருக்கிறபடினாலே ஆண்டவருக்குள் கலிகூறத்தக்க ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உமக்குள்ளாக பலத்தின் மீது பலன் அடைந்து, அல்லேலூயா, காண்டாமிருது ஒத்த பலத்தை அடைந்து கழுகு போல செட்டைகளை அடித்து உயர பறக்கிற பிள்ளைகளாக, அல்லேலூயா, எல்லா காரியங்களிலையும், அல்லேலூயா, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆவிக்கிற வாழ்க்கையிலும், அல்லேலூயா, படிப்பின் காரியங்களிலும் வேலை ஸ்தலங்களிலும் உயர்ந்து பிள்ளைகள் காணப்பட இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. பிசாசின் கிரிகளை அழிக்கிற தேவ பலன் பிள்ளைகளுக்குள்ள இருந்து வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தாலே, இயேசுவின் நாமத்தாலே. நீ எவைகளை கட்டுவாய் அது கட்டப்பட்டிருக்கும், எவைகளை கட்ட அவிழ்க்கிறாய் அது கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும்.
நீ அவர்களை ஆசீர்வதிப்பாய், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவன் உண்மையில் கை போடுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலரை கொண்டு பலப்படுத்தி அல்லேலூயா நிழல்பட்டு வியாதிகள் சோமானாங்களே, அப்படிப்பட்ட தேவ பலன். அல்லேலூயா. சபைகள் துன்பப்படுத்தப்பட்டது, ஆனாலும் சபைகள் பெருகியது. உபத்திரத்துக்கு மத்தியிலே கர்த்தர் வெளிப்பட்டார். கடுமையான வேதனைக்கு மத்தியிலே இயேசு வெளிப்பட்டார். உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகட்டும். நீ மலைமேல் உள்ள பட்டணமா இருக்கிறார், உப்பாக அல்லேலூயா சாரமேற்ற பிள்ளைகளாக, சுவை உள்ளவர்களாக, அநேகருக்கு ஆஸ்வாதை கொடுக்கிற பிள்ளைகளாக, நிறைவான பிள்ளைகளாக இயேசுவின் நாமத்திலே உண்டாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்கிற ஒரு ஆண்டாக அல்லேலூயா ஆச்சரியப்படக்கூடிய அளவுல ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும் அல்லேலூயா இந்த வருடத்துல உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா சுமை சுமந்து சோர்ந்து போனவர்கள் என் அண்டை வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீங்களே. அல்லேலூயா பலவீனத்தில் உடைய பலத்தில் இடை கட்டுவீராக. சோர்ந்து போறவருக்கு சத்துமுள்ளவருக்கு சத்துவத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நெடுங்காலமே காத்திருப்பது இதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் சொன்னீங்களே, ஜீவ விருட்சம் இந்த வருடங்களில் உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நாம சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன்னு சொன்னீங்களே, இந்த ஆண்டிலே நடப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, மகிமை இறங்கட்டும். உடைய உன்னத பலத்தால் இடைக்கட்டுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. சரீரத்துல காணப்படும் எல்லா வலி வேதனைகள், பலவீனங்கள், பாடுகள், எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்துல விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. கிருபை இறங்கட்டும். காலைதோறும் கிருபை புதிதா இருக்கும்னு சொல்லுங்களேன். புதிய கிருபை, புதிய மகிமை இந்த ஆண்டில் உண்டாயிருப்பதாக, உண்டாயிருப்பதாக. ஆலயம் சத்துருக்களை தேடியும் காணப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வீராக. ஆலயம் சத்துருக்கள் எல்லாம் சிநேகிதமாய் வரட்டும். இயேசுவின் நாமத்துடைய கர்த்தருடைய நகரம் சீயோன் பர்வதம் என்று சொல்வார்களாக. இயேசு கிறிஸ்து வல்லமை ஆளுகை செய்வதாக, மகிமை வெளிப்படுவதாக. இந்த ஆண்டுல எங்களை இல்ல உண்மை காணணும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருந்து நீங்க வெளிப்படணும் அப்பா. இந்த மகிமை வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா சோர்வு பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இழந்து போன எல்லா மேன்மைகள் ஆசீர்வாதங்களே இந்த வருடத்திலே மறுபடியும் அவர்கள் ஆலையிலே பல மடங்காக திருப்புகிற ஒரு ஆண்டாக, திருப்பிக் கொள்கிற ஒரு ஆண்டாக மகிமைப்படுத்தட்டும். கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பதே பலன் அடைஞ்சுடுங்க. உன்னத மகிமையினால் அந்த பலத்தால் இடைக்கட்டுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம், ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அசைவாடி கொண்டே இருங்கப்பா, அசைவாடி கொண்டே இருங்க. தாவீதோடு அசைவாடி கொண்டு அவனை பலப்படுத்தின தேவன் ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு மீதும் அசைவாடி கொண்டே இருங்க. அல்லேலூயா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்திக்கிறோம், சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிருபை செய்தா இருப்பதற்காக நன்றி. துதிக்கான மகிமையெல்லாம் செலுத்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். Thank you பிரதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருடத்துல கூட ஆண்டவர் ஹல்லேலூயா இந்த நாளிலும் கூட ஒரு நல்ல ஒரு வாக்குத்தின் மூலமாக நம்மை தைரியப்படுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அநேக காரியங்களை குறித்து நம்ம பயப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட பயப்படாதே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பயப்படாதேங்கிற வார்த்தையின் மூலமாக ஹல்லேலூயா கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்ம எதை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா. பயப்பட உன்னோடு கூட இருக்கிறேங்கிறார். தெரியாது நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம், நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேங்கிறாரு. அப்படிப்பட்டதான வாக்குத்தின் மூலமாக கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசினதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். இந்த வருடம் ஒரு ஆசீர்வாதத்தின் வருடமாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தர் வல்லமுடைய தகப்பனாயிருக்கிறார். பயப்படாதே, பயப்படாதேன்னு சொல்லி வேதத்துல 365 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம இன்னைக்கு அநேக காரியங்களை குறித்து நம்ம பயப்பட்டு கொண்டிருக்கிறோம், பயந்து கொண்டிருக்கிறோங்கிற தேவனுக்கு நன்றாக தெரிந்திருப்பதனாலதான் இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை இந்த வேதத்தை எழுதி வைத்திருக்கிறார். அதனால எதை குறித்து நம்ம பயப்படாதபடி தேவ சமுதிர உற்சாக ஆவியோடு கூட தேவனை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அல்லேலூயா இன்னும் அநேக மேன்மைகளை அடையணும்னா கர்த்தரை இன்னும் மனமகிழ்ச்சியோடு கூட அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை நம்ம மாறும் பொழுது, கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிற பிள்ளைகளாய் நம்ம மாறும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே இதை குறித்து பயப்படாதபடி கர்த்தர் எப்படி ஈசாக்கை ஆசீர்வதித்தாரோ அதே போல நம்மை ஆசீர்வதித்து அல்லேலூயா அநேகமாயிரம் மக்கள் அல்லேலூயா நம்முடைய வெளிச்சத்துல வெளிச்சத்தை காணக்கூடிய பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அப்படியாக ஆசீர்வதிப்பார்.
உதிப்பார். அல்லேலூயா. அல்ல உதிக்கிற நம்ம ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் பிரபுக்களும் கடந்து வருவாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா எழுப்பி பிரகாசிக்க வேண்டிய காலம். இந்த காலங்களில் நம்ம மௌனமாயிராதபடி இன்னும் உற்சாக ஆவியோடு கூட தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தவர் வல்லமையுடைய தகப்பனாயிருக்கிறார். நீங்களும் நானும் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறோம். மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூட அல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் நமக்குள்ளே காணப்படும் பொழுது, அவர் காட்டுகிற பாதையில நம்ம நடக்கும் பொழுது, அவருடைய கட்டளையில் கற்பனையில் கீழ்ப்பணிந்து நடக்கிற பிள்ளைகளா நம்ம மாறும் பொழுது நம்ம எதை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து எந்த காரியத்திலும் பயப்படாதபடி நம்மை ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லமையுடைய தகப்பனாய் இருக்கிற இந்த காலை வேளையில நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்களை நம்ம கண்டிருக்க மாட்டோம், கேட்டிருக்க மாட்டோம், உணர்ந்திருக்க மாட்டோம். எல்லாவற்றையும் காணவும் கேட்க உணரத்தக்கதான கிருபைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்து நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். இந்த காலைவேளையிலும் கூட தேவ செய்தி கொடுத்ததான பிரதரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருக்கு கிடைக்கும்படியாக, அல்லையா கர்த்தர் ஒரு குறைவில்லாதபடி இந்த குடும்பத்தை கர்த்தர் நடத்தும்படியாக, எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக, ஊழிய பாதையில் உற்சாக ஆவியோடு கூட கர்த்தருக்கு என்று வைராக்கியம் எழும்ப தேவன் கிருபை பாராட்டும்படியாக, எதை குறித்து பயப்படாதபடி தேவனாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட அல்ல ஊழிய பாதையில கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஊழியத்துல இன்னும் உண்மையாய் இன்னும் அநேகமாயிரம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய கிருபையும் வழி உற்சாகத்தையும் தேவன் கொடுக்கும்படியாக, எங்கெல்லாம் போய் ஊழியத்தை செய்யறாங்களோ அந்த இடத்துல ஒரு கூட ஜனங்கள் அந்த செய்தியின் மூலமாக தொடப்படவும் தேவன் யாரும் இதை உணர்ந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கவும், அந்த ஊழியத்தின் பாதையில அநேக அற்புத அடையாளங்களை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஊழியமாய் கர்த்தர் மாற்றும்படியாக, இன்னும் கர்த்தரை இன்னும் கர்த்தரை பிரதரை இன்னும் பலப்படுத்தும்படியாக, இன்னும் உற்சாக ஆவியினால் கர்த்தர் நிரப்பும்படியாக, பட்டணத்துல எதற்காக தேவன் அவர்களை தெரிந்து கொண்டாரோ அந்த திட்டங்கள் தீர்மானம் நிறைவேற கர்த்தர் கிருபை பாராட்டும்படி இந்த வருடம் ஒரு ஆசீர்வாத வருடமாய் கர்த்தர் மாற்றி கொடுக்கும்படியாக, எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக, ஊழிய பாதையில இன்னும் உற்சாகமாய் கர்த்தருக்கு என்று வைராக்கியம் எழும்ப தேவன் கிருபை பாராட்டும்படி குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருங்கிற அதனோட வேதனை கூட்ட மாட்டேங்கிற அப்படியாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால இந்த முழு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன் கிருபை பாராட்டும்படியாக. யாராவது ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, பரிசுத்தமுள்ள தேவனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, நன்றி ஆண்டவரே. தகப்பனே, கடந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்து இந்த புதிய வருடத்தை காண கிருபை தந்தீரப்பா. உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிற இந்த புதிய வருடத்தில் ஒரு புதிய திட்டங்கள் தீர்மானங்கள் ஆவிக்குள்ளா எடுத்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் கிருபை கொடுங்க ஆண்டவரே. இந்த நேரத்துலப்பா செய்து கொடுத்த மகனே உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த அதிகாலையில் ஆண்டவரே அப்பா அந்த புதிய வருடத்தில் ஆண்டவரே ஒரு நல்ல செய்தி எங்களுக்கு கொடுத்தீரப்பா. அதற்காக நன்றி. மகன் மறைவில் இருந்து என் தேவன் பேசினீரப்பா. நாங்கள் அதை கேட்டு அதன் பிரகாரம் நடக்க தேவன் கிருபை கொடுங்க ஆவியானவரே. எதற்கும் பயப்படாதபடி ஆண்டவரே எங்களுடைய பாரங்களின் மேல் வைத்து ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஈசாக்கு ஆண்டவரே விதை விதைத்தால் 100 மடங்கு அறுவடை செய்து போல ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிற இந்த ஆண்டவரே இந்த புதிய வருடத்திலே ஆண்டவரே ஆவிக்குள்ள விதைகளை விதைத்து அறுவடை செய்கிற பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் கிருபை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி. ஊழிகாரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. செய்து கொடுத்த மகனை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த புதிய வருடத்தில் ஐயா ஆண்டவரே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபடி இந்த அதிகாலையில் இருந்து கர்த்தாவே எங்களுக்காக வந்து இந்த சத்தியத்தை சொல்ல தேவன் மகனை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். உமக்கோட சோத்திரம் ஐயா. ஏழையும் வெளியூருமாய் இருக்கிற எங்கள் மத்தியில் ஆண்டவரே மகனை கொண்டு வந்தீரே. உமக்கோட சோத்திரம் ஐயா. அநேக இடங்களில் மகன் ஆண்டவரே உடைய சத்தியத்தை சொல்லி ஆண்டவரே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற மகனாய் காணப்பட கிருபை கொடுங்க ஆண்டவரே. உலகத்தில் சொத்தோ சுகமாய் இல்லை ஆண்டாடும் ஆண்டவரே. ஆத்துமா பாரம் கொண்டு மகனை ஒவ்வொரு இடத்திலையும் கொண்டு போய் ஆண்டவரே மகனை சாட்சியாய் நிறுத்தி வழி நடத்தி வருகிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றியோடு துதிக்கிற சோதரையா. இன்னும் அதிகமாய் உம்முடைய சத்தியத்திற்குள் நிலை நிற்க தேவன் கிருபை கொடுங்க ஐயா. போற இடங்களில் எல்லாம் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை மகனாய்த்தப்படுத்துகிற மகனாய் காணப்பட தேவன் கிருபை கொடுங்க ஐயா. மகனுடைய கரிகளத்தில் எந்த பலவீனம் தாக்காதபடி காத்து கொள்ளுங்கப்பா. குடும்பத்தின் மனைவி பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா சோத்திர அவர்களை ஆசீர்வதிங்க காத்து கொள்ளுங்க ஐயா.
அவர்களுக்கு சரீரத்தில் எந்த பலவீனம் வராதபடி ஆவிக்குள்ள ஜீவித்தில் பலப்படுத்துங்க ஐயா. ஆண்டவரே, பிள்ளைகள் இருவரையும் உடைய பாதத்தில் வைக்கிற இந்த வாலிய பிராயத்தில் ஐயா எழும்பி பிரகாசிக்க தேவன் கிருபை கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு ஞானத்தை தெய்வ வைத்து கொடுத்து ஆண்டவரே எல்லா காரியத்திலும் ஐயா உமக்கு சாட்சியா நிற்கும்படியான கிருபை கொடுங்கப்பா. மகன் தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. போக்கிலை வரத்திலும் ஐயா வண்டி வாகனத்தில தேவ பிரசனம் மகனோடு இருக்கட்டும் ஐயா. அவர் கால் வைக்கிற ஆண்டவரே கிராம தேசங்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு சொந்தமாகும்படியான கிருபை கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தகப்பனே, மகனோடு கூட இருங்க. உன்ன ஆவி கொடுத்து ஆவிக்குள்ள ஜீவித்துல இன்னும் பலப்பட கர்த்தர் கிருபை கொடுங்க. ஆவியானவரே உமக்கு நன்றியோடு சிரிக்கிற ஸ்தோத்திரம். அதனோடு கூட இருங்க. செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஐயா. செய்கிற தொழிலையும் பாதுகாத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மகனோடு கூட இருங்க. அவர் எடுக்கிற எல்லா காரியங்களும் முயற்சிகளும் உம்முடைய நாமத்துக்கும் மகிமையாய் நிற்க உதவி செய்யுங்க. காத்து கொள்ளுங்கப்பா. மகனோடு கூட இருங்க. ஆசீர்வதிங்க. குடும்பத்தோடு இருங்க ஆண்டவரே. சபையோடு மக்களோடு இருங்க. ஆவியானவரே உமக்கு நன்றி. மகனோடு ஆண்டவரே ஒவ்வொரு நேரத்திலும் ஐயா உம்முடைய கிருபை தயவு உம்முடைய ஆலோசனை மகனுக்கு கொடுத்து இன்னும் உற்சாக ஆவியில் ஆண்டவரே மகனை பலப்படுத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர்தாமே இந்த ஜெபத்தை கேட்டு பிரதரையுடைய குடும்பங்களை ஊழியங்களை யாத்திரை 34:10 சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரமாக அல்லேலூயா, இதோ நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதி இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்களை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குங்கிறது. அப்படியாக கர்த்தர் பிரதரோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும்படியா கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். அந்த கால ஜெபக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அநேகர் அறிந்து கொள்ளும்படியான காரியங்களை கர்த்தர் செய்ய போற தெய்வுக்காக கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தர போறதுக்காக எல்லாரும் சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம்.